இன்றைக்கி சீலா மீன் வறுவலை பற்றி பார்க்க போகிறாங்க இந்த வீடியோவில். அதுக்கு தேவையான மீன் இதில் இருக்குது. க்ளீன் பண்ணி கழுவி இதில் வச்சுருக்கோம், சுத்தம் பண்ணி. 1/2 கிலோ சீலா மீன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு சில்லி பவுட்ரு 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டு மாரி எல்லா மசாலாவும் சேர்த்து பேஸ்ட்டு மாரி ஆக்கிக்கலாங்க. அது கூட 1/2 எலுமிச்சம்பழம் கட் பண்ண பழத்தோட சாறையும் அதில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாரி ஆக்கிக்கலாங்க. இந்த மசாலா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு மீனில் ஒட்டுற அளவுக்கு இந்த அளவுக்கு பேஸ்ட் மாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா மீனில் வறுக்கும் போது மசாலா உதிராமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு திக்காக பேஸ்ட் மாரி பண்ணிக்கலாம். இப்போ மீனை எடுத்து அதில் அப்ளை பண்ணிட வேண்டியதாங்க மசாலாவில். இப்படி எல்லா மீனையும் ஒரு மீனாக எடுத்து எல்லா மசாலாவும் மீனில் உள்பக்கமும் எல்லாம் நல்லா படுற மாதிரி மசாலாவை அப்ளை பண்ணிட வேண்டியதுங்க. இப்போ எல்லா மீன்லேயும் மசாலாவை அப்ளை பண்ணி தடவி வச்சுருக்குங்க. இந்த தடவி வச்சுருக்க மீனை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி ஊறினா தான் மீனில் அந்த மசாலா நல்லா ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு இருக்காது. அதுக்காக தான் ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும் மினிமம். ஊறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியே கூட வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதுங்க. இப்போ நல்லா 1/2 மணி நேரம் ஊறின மீனை இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அடுப்பில் தோசை தவா வச்சு நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு 100 ml சமையல் எண்ணெய் அதில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா தாராளமாக இருந்தால் தாங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் காஞ்ச பிறகு மீனை ஒவ்வொன்றா அதில் சேர்த்துக்கலாங்க. மீனை இப்போ ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லைட்டாக பின்பக்கமாக நல்லா திருப்பி விடுங்க. மெதுவாக ஒரு மீனாக, ஏன்னா ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும். அதையும் நல்லா திருப்பி விடலாங்க. பாதி மீன் வரும்போது இதோட வாசனை 4 பேருக்கு போகிற அளவுக்கு நல்லா வாசனையாக இருக்குங்க.